Hello students, welcome back to the social class 7th geography chapter 5 water. Okay, already we saw the first video. In that we have discussed about what is meant by water, from where we get the waters, then water cycle, then in that we have discussed about the terrarium. Okay, then water bodies in the continent wise. Then lastly we have discussed about the distribution of water bodies. அதாவது water அப்படின்றது அதோட water distribution பற்றி பார்த்துருப்போம். அதாவது saline water எவ்வளோ இருக்குது, then fresh water எவ்வளோ இருக்குது அப்படின்றத பற்றி பார்த்துருப்போம். then majority of the water saline water, that is the ocean அப்படின்னு பார்த்துருப்போம். ஓகேவா. then remaining 3% pure fresh water இருக்கு இல்லையா, ஸோ அதெல்லாம் வந்து என்னென்ன வந்து ஷேர் பண்ணுது அப்படின்றத பற்றி பார்த்துருப்போம். ஓகேவா. then right now we are going to discuss about the ocean circulation. Okay, let's see. There is something magical about walking bare feet on the seashore. The wet sands on the beach, the cool breeze, the seabirds, the smell of the sand, salt in the air, and the music of waves, everything is so fascinating. அதாவது நம்ம பீச்சுக்கு போயிருப்போம் இல்லையா, ஸோ பீச்சுக்கு போகும்போது வெறும் காலில் நடந்து போகும்போது அங்கே இருக்கக்கூடிய அந்த வெட் சாண்ட்ஸ்லாம் இருக்கு இல்லையா, அது எப்படி இருக்கும், மாறி நம்மளுடைய ஃபீட்டில் ஒட்டிக்கும். ஓகேவா. நெக்ஸ்ட் ஒன், அங்கே இருக்கக்கூடிய கூல் ப்ரீஸ், அந்த சீலேருந்து வரக்கூடிய ஒரு கூல் ப்ரீஸ், அந்த சீ பேர்ட்ஸ் பார்த்துருப்போம். நெக்ஸ்ட் வந்து அந்த சால்ட்டுடைய ஸ்மெல்லு அந்த ஏரில் வந்து கலந்து வரும். ப்ளஸ் நெக்ஸ்ட் ஒன் வந்து அந்த வேவ்ஸுடைய சவுண்ட் இருக்கு இல்லையா, அது கூட வந்து மியூசிக் கூட கம்பேர் பண்ணியிருப்பாங்க. ஓகேவா. ஸோ அந்த மியூசிக்கு தென் இது எல்லாத்தையுமே வந்து ஃபீல் பண்ணும்போது ஒரு ஸோ ஃபேஷனேட்டிங் அப்படின்னு சொல்லிட்டு சொல்கிறாங்க, ரொம்பவே அமேசிங்காக இருக்கும் அப்படின்னு சொல்கிறாங்க. ஓகேவா. ஸோ அதனால தான் நம்ம வந்து பீச்சுக்கு போகுதுன்னா நமக்கு ரொம்ப பிடிக்கும். ஓகே. தென் unlike the calm waters of ponds and lakes, ocean waters keeps moving continuously. It is never still. The movements that occur in the oceans can be broadly categorized as waves, tides and the currents. அதாவது இப்போ இந்த பீச்சுக்கு போனோம் அப்படின்னாக்கா அங்கே இருக்கக்கூடிய வாட்டர்ஸ்லாம் வந்து ஸ்டாண்டர்டாக ஒரே பிளேஸில் இருக்காது. ஸோ அந்த வேவ்ஸ் வந்து கண்டினியூஸாக இருந்துகிட்ருக்கும். ஸோ இது வந்து முடிவே கிடையாது. ஓகேவா. தட் ஒன் இஸ் எண்ட்லெஸ். ஸோ ஆனால் இப்போ நம்ம பாண்ட்ஸ் அண்ட் லேக்ஸ் பார்த்துருப்போம். ஸோ அங்கே இருக்கக்கூடிய நீர்கள்லாம் வந்து இதே மாதிரி ரொம்ப கண்டினியூஸாக வந்து மூவ் ஆகிட்டே இருக்குமான்னு கேட்டால் இல்லை. ஓகேவா. ஸோ காம் வாட்டர் அப்படி ரொம்ப அமைதியாக ஒரு ஸ்டாண்டர்டாக ஒரு இடத்துல இருக்கும். ஸோ அதை என்னென்னு சொல்கிறாங்க அப்படின்னா காம் வாட்டர்ஸ் அப்படின்னு சொல்கிறாங்க. ஓகேவா. தென் நெக்ஸ்ட் ஒன், இப்போ இந்த வேவ்ஸ் இருக்கு இல்லையா, ஸோ இந்த மூமெண்ட் ஆஃப் த வாட்டர் இருக்கு இல்லையா, அதை வந்து ஒரு 3 டைப்ஸாக வந்து டிவைட் பண்ணியிருக்காங்க, கேட்டகரைஸ் பண்ணியிருக்காங்க. தட் ஒன் இஸ் வேவ்ஸ், டைட்ஸ் அண்ட் த கரண்ட்ஸ். ஓகேவா. ஃபர்ஸ்ட் ஒன் வேவ்ஸ், செகண்ட் ஒன் டைட்ஸ் அண்ட் தேர்ட் ஒன் இஸ் த கரண்ட்ஸ். ஓகேவா. லெட்ஸ் see the detailed manner. Before that, here on some fact. March 22 celebrated as World Water Day, when the need to the conserve water is reinforced in the different ways. அதாவது மார்ச் 22 தான் வந்து என்ன நம்ம செலிப்ரேட் பண்ணிருக்கோம் அப்படின்னாக்கா வேர்ல்டு வாட்டர் டே செலிப்ரேட் பண்ணிட்டு இருக்கோம் அப்படின்னு சொல்கிறாங்க. ஓகேவா. மார்ச் 22. ஓகே. தென் ஃபர்ஸ்ட்லி we are going to discuss about the waves. waves அப்படின்றது என்ன, நமக்கு அலை அப்படின்றது தெரியும். ஸோ அந்த waves அப்படின்றது எப்படி ஃபார்ம் ஆகுது தெரியுமா. ஓகே. waves are formed when gentle winds stops across the ocean surface. The stronger and the wind blows, the bigger and the waves become. அதாவது இந்த வேவ்ஸ் அப்படின்றது எப்படி ஃபார்ம் ஆகுது அப்படின்னு பார்த்தோன்னா, இப்போ இந்த ஓஷன் இருக்கு இல்லையா, அந்த ஓஷன் சர்ஃபேஸ் மேலே ஒரு விண்டு வேகமாக போகும்போது, காற்று வேகமாக அடிக்கும்போது அந்த காற்றுல தான் என்ன ஆகுது அப்படின்னாக்கா அந்த வேவ்ஸ் அப்படின்றது ஒன்று ஃபார்ம் ஆகுது அப்படின்னு சொல்கிறாங்க. ஓகேவா. ஓகே ஃபைன். When you are playing throw ball on the beach and the ball falls into the water, what happens? It is fun to watch how the balls gets washed back to the shore by the waves. When the water on the surface of the ocean rise falls alternately, they are called the waves. அதாவது என்ன சொல்கிறாங்க அப்படின்னா, இப்போ நம்ம பீச்சில் போயிட்டு நம்ம என்ன பண்ணுறோம் அப்படின்னாக்கா அந்த சீஷோரில் ஒரு த்ரோ பால் விளையாட்டே இருக்குன்னு வச்சுக்கோங்களேன். அந்த த்ரோ பால் போயிட்டு அந்த ஓஷனில் பீச் தண்ணியில் போய் விழுது. ஸோ அப்போ விழும்போது என்ன நடக்கும், நம்ம பார்க்கவே ரொம்ப ஒரு ஃபன்னாக இருக்கும் இல்லையா. ஸோ அந்த வேவ்ஸில் போயிட்டு அந்த பால் வந்து உள்ளே போயிட்டு திரும்ப மேலே வரும். அது பார்க்கவே ரொம்ப ஃபன்னாக இருக்கும் அப்படின்னு சொல்கிறாங்க. ஓகேவா. அப்போது இந்த வாட்டரில் இருக்கக்கூடிய ஒரு சர்ஃபேஸில் ஒரு விண்டு வந்து ஸ்ட்ராங்காக வந்து ஃப்ளோ ஆகும்போது தான் அதில் தான் வந்து என்ன வருது அப்படின்னாக்கா ஒரு அல்டர்னேட்டிவ்லி ஒரு ரேஸ் வந்து உருவாகுது. அதுதான் என்னன்னு சொல்கிறாங்க அப்படின்னாக்கா வேவ்ஸ் அப்படின்னு சொல்கிறாங்க. ஓகேவா. தென் டியூரிங் எ ஸ்டார்ம் the wind blows at a very high speed from huge waves. அதாவது இப்போ வந்து ரொம்ப
விண்ட் வந்து அதிகமாக இருக்குது அப்படின்னாக்கா ரொம்ப ஒரு பெரிய பெரிய அலைகள்லாம் வரும்னு சொல்கிறாங்க. ஒரு மாடரேட்டாக இருக்கும்போது ஒரு ஸ்மால் வேவ்ஸ் வரும். இதுவே வந்து ரொம்ப ஸ்ட்ராங் அதிகமாக ஒரு புயல் காற்று அதிகமாக அடிக்குது அப்படின்னாக்கா ஒரு ஹியூஜ் வேவ்ஸ் பெருசாக வரும் அப்படின்னு சொல்கிறாங்க. ஓகேவா? தென் these may cause the tremendous destructions and the earthquake, volcano eruption or the underwater landslides can ஷிஃப்ட் லார்ஜ் அமௌண்ட் ஆஃப் ஓஷன் வாட்டர்ஸ். அதாவது இப்போ இந்த ஸ்ட்ராங் புயல் காற்று அதிகமாக அடிக்கும்போது இதன் மூலிமா என்னெல்லாம் உருவாகுது அப்படின்னு பார்த்தோன்னா எர்த்குவேக், வல்கன் எரப்ஷன், தென் அண்டர் வாட்டர் landslides shifting the amount of ocean's water. ஸோ இந்த மாதிரியான ஒரு சில டிஸ்ட்ரக்ஷன்லாம் நடக்குது அப்படின்னு சொல்கிறாங்க. As a result, a huge tidal waves called the tsunami that maybe has the high as 15 meters is formed. The largest tsunami ever measured was 150 meters high. These waves travel at a speed of more than 700 km per hour. அதாவது இப்போ ரொம்ப வந்து காற்று வேகமாக அடிக்கும்போது தான் என்ன ஆகுது அப்படின்னாக்கா இந்த வேவ்ஸ் அப்படின்றது ரொம்ப அதிகமாகுது. ஸோ அதுதான் என்னென்னு சொல்கிறாங்க அப்படின்னா டைடல் வேவ்ஸ் அப்படின்னு சொல்லுவாங்க, இல்லை அப்படின்னாக்கா சுனாமி அப்படின்னு சொல்லுவாங்க. ஓகேவா? சுனாமி அப்படின்றது நமக்கு எல்லாருக்குமே தெரியும் இல்லையா? ஸோ இந்த சுனாமி அதோடைய அந்த வேவ்ஸ் வந்து எவ்வளோ ஹைட்டுக்கு போகும் அப்படின்னாக்கா 150 மீட்டர்ஸ் வரைக்குமே அந்த ஹைட் போகும். ப்ளஸ் வந்து இது எவ்வளோ ஸ்பீடில் வந்து போகும் அப்படின்னாக்கா 700 கிலோமீட்டர்ஸ்க்கு பர் ஹார்க்கு வந்து இந்த வாட்டர் அப்படின்றது ஃப்ளோ ஆகி அவ்வளோ ஃபோர்ஸாக போகும் அப்படின்னு சொல்கிறாங்க. ஓகேவா? தென் த சுனாமி ஆஃப் 2004 caused wide separated damage in the coastal areas of India. The India point in the Andaman and Nicobar Islands gets submerged after the tsunami. அதாவது 2004 வந்து ஒரு சுனாமி. ஸோ எந்த அளவுக்கு வந்து நம்ம இந்தியாவில் வந்து ரொம்ப டேமேஜ் பண்ணுது அப்படின்ட்டு பார்த்துருப்போம். ஓகேவா? ஸோ அப்போலாம் வந்து ஸோ 2004 அந்த சுனாமி பற்றி நீங்கள் நெட்டில் சர்ச் பண்ணி பாருங்கள். ஸோ யூ கேன் கெட் த மோர் இன்ஃபர்மேஷன் அபவுட் திஸ். ஓகேவா? ஸோ சுனாமி அப்படின்றது என்ன அப்படின்னா சுனாமி இஸ் எ ஜாப்பனீஸ் வேர்ட் தட் மீன்ஸ் த ஹார்பர் வேவ்ஸ் as the harbor gets destroyed whenever it is there is a tsunami. ஸோ ஹார்பர் அப்படின்றது துறைமுகம் சொல்லுவோம் இல்லையா? ஸோ அந்த சுனாமி அப்படின்ற ஒரு வேர்ட் எதுலேருந்து வந்து அப்படின்னா ஜாப்பனீஸ் வேர்ட் அப்படின்னு சொல்கிறாங்க, விச் மீன் ஹார்பர் அப்படின்னு சொல்லுவாங்க. இப்போ வந்து ஹார்பர் அப்படின்னு துறைமுகம் சொல்லுவோம் இல்லையா? அப்போ சுனாமி அதிகமாக வரும்போது பக்கத்தில் இருக்கக்கூடிய துறைமுகங்கள் அப்படின்றது அழிஞ்சிடும் இல்லையா? ஸோ அதனால தான் வந்து என்ன அப்படின்னாக்கா இதுக்கு சுனாமி அப்படின்ற ஒரு நேம் வச்சுருக்காங்க அப்படின்னு சொல்கிறாங்க. ஓகே, தென் ஹியர் ஆர் சம் ஃபேக்ட்ஸ் அபவுட் தி சுனாமி ஆர் த பேண்டமிம். ஓகே, then second one is tides. The rhythmic rise and the falls of ocean water twice in a day is called the tide. அதாவது டைட் அப்படின்றதும் என்ன அப்படின்னாக்கா ஒரு வேவ்ஸ் மாதிரி தான் இருக்கும். இந்த டைட்ஸ்லேருந்து நிறைய வந்து கரண்ட்டு அதாவது பவர் எடுக்கிறாங்க. ஓகேவா? ஸோ டைட்ஸ் வச்சு என்ன பண்ணுறாங்க அப்படின்னா நிறைய வந்து கரண்ட்டில் வந்து ப்ரொடெக்ட் பண்ணிக்கிறாங்க அப்படின்னு சொல்கிறாங்க. ஓகேவா? தென் இட் இஸ் ஹை டைட்ஸ் வென் வாட்டர் கவர்ஸ் மச் ஆஃப் த ஷோ பை ரைசிங் டு இட்ஸ் ஹை லெவல். இட் இஸ் லோ டைட் வென் வாட்டர் ஃபால்ஸ் டு இட்ஸ் லோயஸ்ட் லெவல் அண்ட் த டிகேட்ஸ் மோர் ஃப்ரம் த ஷோர். அதாவது ஒரு வாட்டர் லெவல் வந்து ஒரு ஹைட்டாக போகுது அப்படின்னு பார்த்து வச்சுக்கோங்களேன். அது என்னென்னு சொல்லுவாங்க அப்படின்னாக்கா ரைசிங் ஹை லெவல் அப்படின்னு சொல்லுவாங்க. ஓகேவா? இப்போ இது வந்து அந்த டைட்ஸோட லெவல் வந்து ரொம்ப லோவாக இருக்குது அப்படின்னாக்கா அது வந்து லோவஸ்ட் லெவல் அப்படின்னு சொல்கிறாங்க. ஓகேவா? தென் நெக்ஸ்ட் ஒன், the strong gravitational pull extended by the sun and the moon on the earth's surface causes the tides. அதாவது இது நம்ம வேவ்ஸ் அப்படின்றது பார்த்துருப்போம். ஸோ வேவ்ஸ் அப்படின்றது என்ன அப்படின்னாக்கா ஒரு விண்ட் ஓஷன் சர்ஃபேஸ் மேலே இருக்கும்போது ஒரு விண்ட் வேவ்ஸ் அப்படின்றது ஃபார்ம் ஆகுதுன்னு பார்த்துப்போம். இப்போ டைட்ஸ் அப்படின்றது என்ன அப்படின்னாக்கா ரிதமிக் சொல்லுவாங்க. அதாவது இப்படி சடனாக கொஞ்சம் உயர்ந்திருக்கும், தென் சடனாக வந்து இப்படி கொஞ்சம் இந்த மாதிரி ஒரு ரிதமிக் ஃபார்மில் வந்து இருக்கிறதா என்ன அப்படின்னாக்கா டைட்ஸ் அப்படின்றத பார்த்துருப்போம். ஸோ இது எதன் மூலயமா வந்து ஃபார்ம் ஆகுது அப்படின்னு பார்த்தோன்னா ஒரு கிராவிடேஷனல் புல், அதாவது ஒரு ஈர்ப்பு விதி அப்படின்னு சொல்லுவோம் இல்லையா? ஒரு கிராவிடேஷனல் புல். ஸோ எதன் அப்படின்னாக்கா சன்னு, எர்த்து, மூணு. ஸோ இது மூணுத்துக்கும் உள்ள கிராவிடேஷனல் புல்ல உருவாகிறது தான் என்ன அப்படின்னாக்கா டைட்ஸ் அப்படின்னு சொல்கிறாங்க. ஓகேவா? ஸோ இப்போ இது என்னென்னு சொல்லுவாங்க பர்பண்டிகுலர் டைரக்ஷனில் இருக்குது. இப்போ மூன், எர்த்து, சன். ஓகேவா? ஸோ இந்த சன்னுக்கும் மூணுக்கும் ஒரு கிராவிடேஷனல் புல் இருக்குது, தென் மூணுக்கும் எர்த்துக்கும் ஒரு கிராவிடேஷனல் புல் இருக்குது. ஓகேவா? ஸோ இதன் மூலயமா ஃபார்ம் ஆகுறதா என்ன அப்படின்னு பார்த்தோன்னா டைட்ஸ் அப்படின்னு சொல்கிறாங்க. ஓகேவா? தென்
the water of the earth closer to the moon gets the pulled under the influence of the moon's gravitational force and the causes high tides. அதாவது இப்போ இது டைரக்ஷனாக, அதாவது டைரக்ட் ரோலில் இருக்கும்போது இப்போ பாருங்கள் சன்னு மூணு earth ஓகேவா. இப்போ சன்னுக்கும் மூணுக்கும் ஒரு கிராவிடல் புல் இருக்கும், தென் மூணுக்கும் சன்னுக்கும் ஒரு கிராவிடல் புல் இருக்கும். இந்த மாதிரி டைரக்ட் லைனில் இருக்கும்போது அது என்னன்னு சொல்லுவாங்க அப்படின்னா ஸ்ப்ரிங் டைட் அப்படின்னு சொல்லுவாங்க. இல்லை அப்படின்னாக்கா இங்கே சன் இருக்குது, இங்கே earth இருக்குது, இங்கே மூணு இருக்குது. ஸோ எல்லாத்துக்குமே என்ன அப்படின்னாக்கா ஒரு கிராவிடல் புல் இருக்கும். ஸோ இதன் மூலயமா உருவாகிறதா என்ன அப்படின்னாக்கா ஸ்ப்ரிங் டைட்ஸ் அப்படின்னு சொல்கிறாங்க ஓகேவா. தென் but when the moon is in the its first and the last equator, the ocean waters gets down in the diametrically opposite directions by the gravitational pull of the sun, the earth, resulting of the tides. The tides are called the neap tides. அதாவது ஃபஸ்ட்டு இங்கே பார்த்தீங்களா இந்த சன்னு earth மூணு ஓகேவா, இது எல்லாமே என்ன அப்படின்னா பர்பண்டிகுலர் டைரக்ஷனில் இருக்குது. அது என்னன்னு சொல்லுவாங்க அப்படின்னாக்கா நீப் டைட்ஸ் அப்படின்னு சொல்கிறாங்க ஓகேவா. தென் ஹை டைட்ஸ் ஹெல்ப் த navigations. They raise the water level close to the shores. These help the ship of the arrives at the harbors many easily. The high tides also help this fishing. Many more fishings come closer to the shore during these high tides. அதாவது இப்போ இந்த ஸ்ப்ரிங் டைட்ஸ் இருக்கு இல்லையா, அதாவது சன்னு மூணு earth இது மூணுமே வந்து நேர்கோட்டில் திசையில் இருக்கும்போது அப்போது ஒரு கிராவிடேஷனல் ஃபோர்ஸ் இருக்கு இல்லையா, அதன் மூலிமா உருவாகிறதா என்ன அப்படின்னாக்கா ஹை டைட்ஸ் அப்படின்னு சொல்லுவாங்க ஓகேவா. இப்போ இதுவே வந்து அந்த பர்பண்டிகுலர் டைரக்ஷனில் இருக்கும்போது ஒரு லோ டைட்ஸாக உருவாகும். இதுவே வந்து ஒரு டைரக்ஷன் கிராவிடேஷனல் புல்லில் இருக்கும்போது ஹை டைட்ஸ் உருவாகுது. இந்த டைமில் என்ன அப்படின்னாக்கா ஃபிஷ் அப்படின்றது அதிகமாக கிடைக்கும் அப்படின்னு சொல்கிறாங்க. இந்த ஃபிஷர்மேன்லாம் இருப்பாங்க இல்லையா, ஸோ அந்த டைமில் போய்ட்டு என்ன பண்ணுவோம் அப்படின்னாக்கா ரொம்ப ஃபிஷ் வந்து ரொம்ப க்ளோஸில் வரும், ஷீஷோருக்கு ரொம்ப கிட்டவே வரும் ஓகேவா. ஏன் அப்படின்னாக்கா ரொம்ப ஹை டைட்ஸ் இருக்கிறதால ஓகே. தென் this enables fishermen to get the plentiful catch, the rise and the fall of water due to the tides is being used to the generate electricity some places. அதாவது ஸோ இப்போ இந்த ஹை டைட்ஸ் இருக்கும்போது என்ன அப்படின்னாக்கா மீன்கள் அப்படின்றது நிறையவே கிடைக்கும் ஓகேவா. ஸோ அந்த டைமில் தான் வந்து ஃபிஷர்மேனுக்குலாம் அதிக பிளென்டிஃபுல் ஃபிஷ்லாம் வந்து கேட்ச் பண்ணுறாங்க அப்படின்னு சொல்கிறாங்க. தென் நெக்ஸ்ட்டு வந்து டைட்ஸ் இருக்கு இல்லையா, ரிதமிக் ஃபார்மில் இருக்கும் அப்படின்னு சொன்னால் அதிகமாக இப்படி கொஞ்சம் ஸ்லோவாக இருக்கும், தென் சடனாக கொஞ்சம் உயர்ந்த அலை வரும், தென் சடனாக கொஞ்சம் லோவாகிடும், தென் சடனாக ஹையராக வரும் ஓகேவா. இதை தான் என்னென்னு சொல்கிறாங்க டைட்ஸ்ன்னு சொல்கிறாங்களே. ஸோ இந்த அலைகள் வந்து இதுவாகுது இல்லையா, இதை வச்சு என்ன பண்ணுவாங்க அப்படின்னாக்கா அந்த ஸ்ரீஷோர் கிட்ட ஒரு டேம் மாதிரி இருக்கும், அது டர்பைன் வச்சு என்ன பண்ணுவாங்க அப்படின்னாக்கா இது ரொட்டேட் ஆகும்போது இந்த டைட்ஸ் இந்த டர்பைன் மேலே இந்த வாட்டர் படுது இல்லையா, இதை வச்சு என்ன பண்ணுறாங்க அப்படின்னா நிறைய எலக்ட்ரிசிட்டிலாம் வந்து அப்டைன் பண்ணிக்கிறாங்க அப்படின்னு சொல்கிறாங்க ஓகேவா. தென் லாஸ்ட்லி we are going to discuss about the ocean currents. Okay, ocean currents are the streams of water flows constantly on the ocean surface in the definite directions. The ocean currents may be warm or cold. Generally, the warm ocean current originates near the equator and moves towards the poles. The cold current carries water from the polar or the higher latitudes of the tropical or the lower latitudes. The அதாவது இங்கே என்ன சொல்கிறாங்க அப்படின்னா இந்த ஓஷன் இருக்கு இல்லையா, ஸோ அந்த ஓஷனில் இருக்கக்கூடிய 2 டைப்ஸ் ஆஃப் வாட்டர் இருக்குது அப்படின்னு சொல்கிறாங்க ஓகேவா. அந்த ஓஷனில் இருக்கக்கூடிய அந்த வாட்டர்ஸ் வந்து கண்டினியூஸாக தான் ஃப்ளோ ஆகிட்டே இருக்கும். ஒரு இடத்துல ஸ்டாண்டர்டாக இருக்குமான்னு கேட்டால் இருக்காது, கான்ஸ்டன்ட் கண்டினியூஸாக வந்து ஒரு வேவ்ஸ் ஃபார்ம் ஆகிட்டே இருக்கும். ஸோ இப்போ இந்த வாட்டர் இருக்கு இல்லையா, இதில் என்ன அப்படின்னாக்கா 2 டைப்ஸாக பிரிக்கலாம் அப்படின்னு சொல்கிறாங்க ஓகேவா. தட் ஒன் இஸ் வார்ம் ஆர் கோல்டு அப்படின்னு சொல்லலாம். இப்போ ஈக்குவேட்டர் இருக்குன்னு வச்சுக்கோங்களேன், இப்போ ஈக்குவேட்டர் ரீஜன் வந்து எப்படி இருக்குன்னா சன் டேரெக்டாக இருக்கிறதால அப்போ அங்கே ஹீட் அதிகமாக இருக்கும் ஓகேவா. ஸோ அப்போ அந்த ஈக்குவேட்டரில் இருக்கக்கூடிய வேவ்ஸ்லாம் வந்து ரொம்ப வந்து எப்படி இருக்குன்னா ரொம்ப வார்மாக இருக்கும். இதுவே வந்து போலார் ரீஜனில் இருக்கிறது எப்படி இருக்குன்னா ரொம்ப கோல்டாக இருக்கும் அப்படின்னு சொல்கிறாங்க ஓகேவா. இப்போது ரொம்ப ஹையாக இருக்கக்கூடியது என்ன அப்படின்னாக்கா லேபர்டர் ஓஷன் ஓகேவா, அது வந்து ரொம்ப கோல்டாக இருக்கும். தென் வந்து கல்ஃப் ஓஷனில் இருக்கக்கூடிய வாட்டர் வந்து எப்படி இருக்கும் ரொம்ப வார்மாக இருக்கும் அப்படின்னு சொல்கிறாங்க ஓகேவா. தென் த ஓஷன் கரண்ட்ஸ் இன்ஃப்ளூயன்ஸ் த டெம்பரேச்சர் கேண்டிடேட்ஸ் ஆஃப் த ஏரியா. வார்ம் கரண்ட்ஸ் பீங் அபவுட் த வார்ம் டெம்பரேச்சர் ஓவர்லேண்ட் சர்ஃபேஸ். த ஏரியாஸ் வேர் த வார்ம் அண்ட் த கோல்ட் கரண்ட்ஸ் மீட் த ப்ரொவைடட் டு பி த பெஸ்ட் ஃபிஷிங் கிரவுண்ட்ஸ் ஆஃப் த world. Seas around the Japan and the eastern coast of the North America are such examples. The areas where your warm and cold currents meet also experience foggy weather, making it difficult and the navigation. அதாவது இப்போ பார்த்தோம் இல்லையா ஈக்குவேட்டர் இப்படி இருக்கும், தென் இங்கே வந்து என்ன அப்படின்னாக்கா ரொம்ப வந்து
வார்ம் வேவ்ஸ் இருக்கும், இங்கே போலார் ரீஜியனில் இருக்கக்கூடியது என்ன அப்படின்னாக்கா ரொம்ப கோல்டு வேவ்ஸ் இருக்கும் இல்லையா. இப்போ இது ரெண்டுமே வந்து மீட் பண்ணுற ஒரு பிளேஸ் இருக்கும் இல்லையா, இந்த பிளேஸில் தான் வந்து என்ன அப்படின்னாக்கா ஃபிஷ்ஷிங்லாம் வந்து அதிகமாக கிடைக்கும் அப்படின்னு சொல்கிறாங்க. ஸோ மீன்கள்லாம் வந்து அதிகமாக கிடைக்கும் அப்படின்னு சொல்கிறாங்க. ஏன் அப்படின்னாக்கா அந்த வார்ம் அண்ட் கோல்டு கிளைமேட் வந்து ரொம்ப சேர்ற இடத்துல. ஓகேவா. ஸோ அந்த பிளேஸ், அந்த பர்டிகுலர் பிளேஸ் என்ன அப்படின்ட்டு பார்த்தோம்னா இங்கே பாருங்கள், ஜப்பான் அண்ட் த ஈஸ்டர்ன் கோஸ்ட் ஆஃப் நார்த் அமெரிக்கா. ஸோ இந்த ரெண்டு பர்டிகுலர் பிளேஸில் தான் வந்து ஃபிஷ்ஷிங் வந்து அதிகமாக இருக்கும். ஏன் அப்படின்னாக்கா அந்த கோல்டு வார்ம்ஸும் அண்ட் த ஹாட் வார்ம்ஸும் சேர்ற இடம். ஓகேவா. தென் இங்கே ஒரு மேப் இருக்கு இல்லையா, இந்த மேப்பில் பாருங்கள், இந்த ரெட் கலர் வேவ்ஸ்லாம், அந்த ரெட் கலர் லைன்ஸ் எல்லாமே என்ன அப்படின்னாக்கா வார்ம் வேவ்ஸ். ஓகேவா. தென் வேர் இஸ் த ப்ளூ, அது எல்லாமே என்ன அப்படின்னாக்கா கோல்ட் வார்ம்ஸ். ஸோ இது ரெண்டுமே சேர்ற இடம். இங்கே பார்த்தீங்களா, இங்கே நார்த் அமெரிக்கா, ஸோ அந்த பிளேஸ் ஜப்பானிஸ். ஸோ இங்கெல்லாம் வந்து என்ன அப்படின்னாக்கா அதிகமாக வந்து ஃபிஷ்ஷிங்லாம் வந்து கிடைக்கும் அப்படின்னு சொல்கிறாங்க. ஓகேவா. ஓகே. தென் ஹியர் சம் ஃபியூ மோர் ஃபேக்ட்ஸ் அபவுட் தி சுனாமி அப்படின்னு சொல்லிட்டு பார்த்துக்கோம். சுனாமி அப்படின்றது இதுக்கு முன்னாடி இந்தியாவில் வந்ததே இல்லை. ஸோ அதை பற்றி நம்ம அவேர்னஸ் எதுவுமே மக்கள் இல்லாமல் தான் இருந்தாங்க. ஓகேவா. வென் த 2004 டிசம்பர் 26 வந்ததோ, ஸோ அப்போ வந்து மக்கள் என்ன அப்படின்னாக்கா 10,000 பீப்புளுக்கு மேலே இறந்துட்டாங்க. ப்ளஸ் வந்து லேக்ஸ் ஆஃப் வீடுங்களாம், லேக்ஸ் ஆஃப் ஹவுஸ்லாம் என்ன ஆயிடுச்சு அப்படின்னா டெஸ்ட்ராய் ஆகிடுச்சு. ஓகேவா. ஸோ இதுக்கு ரீசன் என்ன அப்படின்னாக்கா, ஸோ சுனாமி அப்படின்ற ஒன்று என்னன்னு தெரியாமல் மக்கள் இருந்திருக்காங்க. ப்ளஸ் அதை வந்து சொல்கிறதுக்கு அந்த டைமில் ஒரு பீப்புள் யாருமே இல்லை, அதை பற்றி ஒரு அவேர்னஸ் க்ரியேட் பண்ணவும் இல்லை. ஓகேவா. ஆனால் இப்போ வந்து என்ன அப்படின்னாக்கா இந்த சுனாமி அப்படின்றது என்ன, ஸோ இது என்ன மாதிரியெல்லாம் வந்து நடக்கும், ஸோ இதை வந்து முன்னாடியே வந்து இன்ஃபர்மேஷன் கொடுக்குறதுக்கு இப்போ நிறைய வந்து டெக்னாலஜிஸ்லாம் வந்துருச்சு இல்லையா. ஸோ இதுதான் வந்து சுனாமி. ஸோ சுனாமி அப்படின்றது என்ன அப்படின்றது நமக்கு ஒரு பெஸ்ட் லெசனை வந்து டீச் பண்ணியிருக்குன்னே சொல்லலாம். ஓகேவா. ஸோ இதை பற்றி நெட்டில் நீங்கள் சர்ச் பண்ணி பாருங்கள். ஓகேவா. ஓகே சில்ட்ரன், so far we have discussed about the water and the water cyclone. The next one, the distribution of water bodies. The next one, ocean currents. In that we have discussed about the waves, tides and the ocean currents. Okay children, this is lesson over. We will see on the next class. Okay, thank you to all.